வணக்கம். இப்போ அல்ஜிப்ரா அண்ட் நம்பர் தியரி அதில் யூனிட் 4 அதில் பார்ட் 2 வீடியோ ஆல்ரெடி ஒரு பார்ட் 1 வீடியோ பார்த்துருக்கோம். அதில் வந்து லீனியர் டயோபேண்டன் ஈக்குவேஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், எம்சிக்யூ மாடல். இப்போ அடுத்து செகண்ட் பார்ட்டில் வந்து என்ன செய்கிறோம்னா கான்குரன்சஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கான்குரண்ட் மாடலோ எம். இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிலேஷனாக நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். சில பேருக்கு அது புரிதல்லையும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம். ஸோ அது எப்படி நம்ம ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். முதல்ல கான்குரண்ட்ங்கிற என்னங்கிறத முதல்ல நமக்கு தெரியணும். ஸோ அப்போ தான் அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ண முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்சிக்யூ பேட்டர்னுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியாக என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எல்லா டாபிக் வைஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஃபஸ்ட்டு கான்குரண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நான் டெஃபினேஷன் என்னன்னு சொல்கிறேன், அதுக்கடுத்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். Let m be a positive integer, then an integer a is congruent to b modulo m if m divides a minus b. mங்கிற ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர், அடுத்து a is congruent to b அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மாடுலோ எம்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் கண்டிஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த m வந்து இந்த கான்குரண்ட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு டேர்மோட டிஃப்ரென்ஸை டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா a is congruent to b mod mன்னு எழுதலாம். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த டெஃபினிஷன் படி இந்த m வந்து இந்த ஏபியோட டிஃப்ரென்ஸை டிவைட் பண்ணும். அப்படி பண்ணுச்சு அப்படின்னா எந்த ரெண்டு டேர்மோட டிஃப்ரென்ஸை டிவைட் பண்ணுதோ அதை வந்து கான்குரண்ட்னு எழுதலாம். a is congruent to b mod m அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெஃபினேஷன். அப்போ கான்குரண்ட்னாலே நமக்கு மெயினாக தெரிய வேண்டிய விஷயம் என்ன, இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸை இந்த எம் வந்து டிவைட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம சொன்னது தான், அதே கான்செப்ட் தான். இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸை இந்த மாட் வந்து டிவைட் பண்ணும். இப்போ 13 congruent to b 13 congruent to 3 mod 5ன்னு எடுக்கிறோம். அப்போ நம்ம டெஃபினிஷன் படி m டிவைட்ஸ் a minus b. அப்போ 5 டிவைட்ஸ் 13 minus 3 10 சொல்லியாச்சா? ஸோ இதை மாதிரி எந்த டேர்ம்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். 10 is congruent to 0 mod 5. இப்போ இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸை 5 டிவைட் பண்ணும். ரெண்டோட டிஃப்ரென்ஸுங்கிற 10 minus 0 10 வந்து 5 டிவைட்ஸ் பண்ணும். அதே மாதிரி 5 is congruent to நெகட்டிவில் எடுத்துருக்குங்க பாருங்கள். அப்போ இந்த நெகட்டிவ் இங்கே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு போகும்போது பாசிட்டிவாக மாறும். அப்போது 5 + 2 7 டிவைட் பண்ணும். ஸோ இது ஒரு கான்செப்ட், இது டெஃபினிஷன். ஸோ இதனுடைய அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலில் m be a positive integer, 2 integer a and b are congruents modulo m. ரெண்டு இன்டிஜர் வந்து congruent to modulo m இருந்துச்சு அப்படின்னா அடுத்து இப்போ நம்ம என்ன சொன்னோம், அந்த m வந்து ரெண்டோட டிஃப்ரென்ஸை டிவைட் பண்ணணும்னு சொன்னோம். அது டெஃபினிஷன். இந்த மாதிரியும் இருக்கலாம். இதுலேயும் அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் அங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா they each have the same remainder on divided by m. அந்த ரெண்டு டேர்மையும் m-ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அங்கே என்ன சொன்னோம், இப்போ a is congruent to b mod m அப்படின்னா m is divides a minus bன்னு சொன்னோம். ஸோ அது டெஃபினேஷன். சரியா? அந்த கண்டிஷனை கண்டிப்பாக ஒரு கான்குரண்ட்டாக இருந்தால் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அடுத்து அந்த டேர்ம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் சேமாக இருக்கலாம். அப்போ கான்குரண்ட் இந்த மாதிரி எழுதலாம். ரெண்டு a is congruent to b அப்படின்னா இந்த ரெண்டையுமே m டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் சேமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் கான்குரண்ட்டாக எழுதலாம். சரியா? ரைட். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 19 and 12 are the congruent modulo 7. இப்போ நம்ம இங்கே ரெண்டாவது டெஃபினேஷன் படி கான்குரண்ட் எழுதுகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டையுமே 7ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்கும், நமக்கு 5 கிடைக்கும். சரி, இப்போ நம்ம டெஃபினேஷன் அப்ளை பண்ணி பார்ப்போம். டெஃபினேஷன் அப்ளை பண்ணோன்னா என்ன அர்த்தம், மாடை வந்து இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸை டிவைட் பண்ணுதான்னு பாருங்கள். ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7. அந்த 7 இந்த 7 டிவைட் பண்ணும். அப்போ டெஃபினேஷன் படி இது கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம டெஃபினேஷனை தான் செக் பண்ணணும். டெஃபினேஷனையும் செக் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து ரெண்டாவது டெஃபினேஷனில் உள்ள அந்த கான்செப்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கோங்க, அங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். சரியா? அப்போ கான்குரண்ட்ங்கிறது ஃபஸ்ட்டு m டிவைட்ஸ் a மைனஸ் b, ரெண்டாவது
ரெண்டோட ரிமைண்டரும் சேமாக இருக்கலாம். சரியா? இப்போ கான்குரண்ட்டாக ரெண்டு மாடலில் நம்ம பார்த்துருக்கோம். சரி, நெக்ஸ்ட் ஒரு தியரம் பாருங்கள். A is congruent to P mod M if and only if A is equal to P plus Km for some integer K. ஸோ இது ஒரு தியரம். இந்த மாதிரி ஒரு கான்குரண்ட் ரிலேஷன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஏவை வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம், P plus Kmனு எழுதிக்கலாம். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிளுங்க நம்ம பின்னாடி நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இங்கே வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 13 congruent to 3 mod 5. இப்போ நம்ம அங்கே என்ன சொன்னோம், A is congruent to P mod M அப்படின்னா A is equal to P plus Km அப்படின்னு நம்ம இங்கே தியரம் எழுதியிருந்தோம் இல்லையா? ஸோ அது இங்கே எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஏவை வந்து இங்கே டிவிஷன் அல்காரிதத்தை அப்ளை பண்ணி நம்ம எழுதுகிறோம். இது ஆக்சுவலாக ஒரு டிவிஷன் அல்காரிதத்தை தான் கான்குரண்ட்டில் எழுதியிருக்காங்க. இப்போ 13 வந்து மாடால் டிவைட் பண்ணுறோம். 13 மாடால் டிவைட் பண்ணும்போது கோஷன் கிடைக்கும், ரிமைண்டர் கிடைக்கும். அப்போ அந்த கோஷன்ட்டை வந்து கேன்னு எடுத்திருக்கோம், ரிமைண்டர் வந்து பின்னு எடுத்திருக்கோம், டிவைசரை மாட் எம்னு எடுத்திருக்கோம், உள்ளே எடுக்கக்கூடிய டேர்மை ஏன்னு எடுத்திருக்கோம். இப்போ இதை அங்கே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கேஎம். ஏங்கிறது 13, பிங்கிற ரிமைண்டர், கேங்கிறது கோஷன்ட், எம்ங்கிறது டிவைசர். அப்ளை பண்ணி பாருங்கள், கரெக்டாக வந்துடும். ஸோ அப்போது எந்த ஒரு கான்குரண்ட் ரிலேஷனாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த தியரத்தை நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ A is congruent to P mod M இருந்துச்சு அப்படின்னா A is equal to P plus Kmனு எழுதலாம் அப்படிங்கிறது ஒரு தியரம். ஸோ இங்கே வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால நான் அந்த எக்ஸாம்பிளை நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து ஒரு தியரம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அதாவது என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று, இன்னொன்று சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி, அடுத்து ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் கான்குரண்ட் ரிலேஷனில் நம்ம அப்ளை பண்ணுறோம். அல்ஜிப்ராவில் பார்த்துருப்போம், ரியல் அனாலிசிஸில் பார்த்துருப்போம். இங்கே அதே மாதிரி இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னா கான்குரண்ட்லேயே நம்ம அப்ளை பண்ணுறோம். அதே அல்ஜிப்ராவில் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ்னா சேம் டேர்முக்கு நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு கான்குரண்ட் ரிலேஷன் சொல்ல முடியும். A is congruent to Aன்னு சொல்லலாம், mod M. அதே மாதிரி சிமெட்ரிக் அப்படின்னா என்ன அர்த்தம், A to B, B to A அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி A to B, A is congruent to P mod M. அதே இது B is congruent to A mod M ஆகவும் எழுத முடியும், எந்த ஒரு கான்குரண்டாக இருந்தாலும். சரிதானா? அடுத்து ட்ரான்சிட்டிவ்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. எப்படி பாருங்கள், A to B, P to C, அடுத்து A to C. ரெண்டோட மாடு சேமாக இருக்கணும், அதான் முக்கியமான விஷயம். சரியா? இதே இது நீங்கள் மாடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் இந்த ட்ரான்சிட்டிவ் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போ இங்கே இதுக்கு எல்லாமே நம்ம எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் சேம் டேர்முக்கே நம்ம என்ன செய்கிறோம், மாடில் அப்ளை பண்ணுறோம், அதாவது கான்குரண்ட் அப்ளை பண்ணுறோம். பாருங்கள், 5 to 5 mod 3. நம்ம டெஃபினேஷன் படி நம்ம என்ன சொல்லணும், ஒரு கான்குரண்டாக இருந்துச்சுன்னா ரெண்டோட டிஃப்ரென்ஸை மாடு டிவைட் பண்ணணும். செக் பண்ணி பாருங்கள். 5 minus 5 0. 0வை 3 வந்து டிவைட் பண்ணணும். கரெக்டு தானே? 0/3 0. ரைட். அடுத்து சிமெட்ரிக் பாருங்கள். 5 congruent to -2 mod 7. அதே இது எப்படி எழுதலாம், -2 congruent to 5 mod 7 எழுதலாம். டெஃபினேஷனை செக் பண்ணி பாருங்கள். 7 divides A minus B, M divides A minus B. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 divide 7 வந்துருச்சா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், 7 divides A minus B, 7 divides -7. ஓகேவா? சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சா? அப்போது சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி வந்து எல்லா கான்குரண்ட்லேயும் நம்ம அப்ளை பண்ண முடியும். அடுத்து ட்ரான்சிட்டிவ் அதே மாதிரி ரெண்டுமே சேம் மாட் வரும். அப்போ இங்கே பாருங்கள், 9 congruent to P mod 5, 4 congruent to -1 mod 5. ரெண்டுமே சேம் மாடு. பார்த்தீங்க அப்படின்னா A to B, P to C அப்படின்ட்டுருக்கு. ஸோ சேம் மாடாக இருக்கிறதுனா நம்ம எப்படி எழுதிக்கலாம், A to Cன்னு எழுதிக்கலாம். அப்போ ஏங்கிறது 9, சிங்கிறது -1. அப்போ A to C mod 5ன்னு எழுதிக்கலாம். அப்போது எல்லா கான்குரண்ட் இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் எல்லா கான்குரண்ட்லேயும் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா அப்ளை பண்ண முடியும். சரி, இப்போ அடுத்து கான்குரண்ட்டில் இன்னொரு விஷயம் சொல்ல வராங்க, கராலரி. The remainder R is the remainder when A is divided by M. ஏங்கிற ஒரு டேர்மை எம்மால் டிவைட் பண்ணும்போது ஆறுன்னு ஒரு ரிமைண்டர் கிடச்சிச்சுன்னா, இது டிவிஷன் அல்காரிதம். ஒரு டேர்மை இன்னொரு டேர்மால் டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ரிமைண்டர் கிடைக்கும், ஒரு கோஷன் கிடைக்கும் இல்லையா? அதை நம்ம ஏற்கனவே நம்ம இப்போ லாஸ்ட் ஒரு தியரம் கூட பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு டிவிஷன் அல்காரிதம் ஏங்கிற டேர்மை எம்மால் டிவைட் பண்ணும்போது ஆறுன்னு ஒரு ரிமைண்டர் கிடச்சிச்சுன்னா அதை எப்படி கான்குரண்ட்டில் நம்ம அப்ளை பண்ணுறது? A is congruent to remainder mod M.
சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஆறுங்கிறது எம்மோட கம்மியாக இருக்கணும், ரிமைண்டருங்கிறது கண்டிப்பாக டிவைசரோட கம்மியாக தான் இருக்கும். சரியா? இப்போ இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும், ஒரு டேர்மை எம்மால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டரை வச்சு நம்ம ஒரு கான்குரண்ட் ரிலேஷனை நம்ம என்ன செஞ்சுக்கணும், உருவாக்கியிருக்கோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். 8 வந்து நம்ம என்ன செய்கிறோம், 5ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 3ன்னு ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். இப்போ 8ங்கிறது ஏ, இப்போ டிவைட் பண்ணக்கூடிய அந்த டிவைசர் வந்து எம், இது ஆர். ஸோ இது பாருங்கள், A8 M5 R3. இது அப்படியே நீங்கள் கான்குரண்ட்டில் நம்ம லாஸ்ட் சொன்ன கராரில் எல்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள். A இஸ் கான்குரண்ட் டு ரிமைண்டர் mod M. ஏங்கிற 8 ரிமைண்டர் 3 mod 5. இப்போ இதை வந்து ஒரு கான்குரண்ட்டில் எழுதியாச்சு. அப்போ நம்ம டெஃபினேஷன் படி செக் பண்ணி பார்க்கலாமா? M டிவைட்ஸ் A minus P, 5 டிவைட்ஸ் 8 minus 3, 8 minus 3ங்கிறது 5. அப்போ 5 டிவைட்ஸ் 5, 5 வந்து 5 டிவைட் பண்ணும். ஸோ அப்போ இந்த கான்குரண்ட் வந்து கரெக்ட் தான். அடுத்து ஒரு தியரம் சொல்லியிருக்காங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு தியரம் தான். A இஸ் கான்குரண்ட் டு B mod M, C இஸ் கான்குரண்ட் டு D mod M. இந்த டேர்ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மாடு சேமாக இருக்குது. இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்னு பாருங்கள், ரெண்டு கான்செப்ட் சொல்ல முடியும். A + C கான்குரண்ட் டு B + D mod Mன்னு சொல்லலாம். ரெண்டுமே சேம் மாடலாக இருந்துச்சு அப்படின்னா கரஸ்பாண்டிங் டேர்மை ஆட் பண்ணும்போது அது கான்குரண்ட் டு mod M-ஆக இருக்கும். கரஸ்பாண்டிங் டேர்மை ப்ராடக்ட் பண்ணும்போது இந்த சேம் கான்குரண்ட் டு mod M-ஆக இருக்கும். இதுதான் கான்செப்ட், புரியுதுல? அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ 8 கான்குரண்ட் டு 3 mod 5, 7 கான்குரண்ட் டு 2 mod 5. ரெண்டுமே mod 5 தான். டேர்ம் 4மே சேம், சாரி டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம மேலே உள்ள கான்செப்ட் படி கரஸ்பாண்டிங் டேர்மோட அடிஷன் mod 5ஆக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ 8 + 7, 3 + 2 mod 5. செக் பண்ணி பார்க்கலாமா? 15, 5 mod 5. கண்டிப்பாக இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இது ஒரு கான்குரண்ட்டை நம்ம எழுத முடியும். நம்ம டெஃபினிஷன் படி M டிவைட்ஸ் A minus B, 5 டிவைட்ஸ் 15 minus 5, 5 டிவைட்ஸ் 10, 5 வந்து 10 டிவைட் பண்ணும். ஓகே, இது கரெக்ட். அதே மாதிரி ப்ராடக்ட்டுக்கு சொன்னோம்ல, அதையும் பார்க்கலாம். கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் கான்குரண்ட் டு mod 5. அப்போது 8 7s are 56, 2 3s are 6 mod 5. செக் பண்ணி பார்க்கலாமா? M டிவைட்ஸ் A minus B, 5 டிவைட்ஸ் 56 minus 6, 56 minus 6னா 50. இப்போ 5 டிவைட்ஸ் 50 கேன்சல் ஆகுது. ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த தியரத்தையும் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேர்மாக இருந்துச்சு, சேம் கான்குரண்ட்டாக இருக்குது, மாடலாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட்லேயும் அடிஷன்லேயும் இது கான்குரண்ட்டாக தான் இருக்கும், மாறாது. ஸோ கராலரி சொல்லியிருக்காங்க, சப்ராக்ஷன் பண்ணாலும் அதனுடைய கான்குரண்ட் மாறாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 விஷயம் சொல்லலாம். கரஸ்பாண்டிங் டேர்ம் ஆட் பண்ணுறது, கரஸ்பாண்டிங் டேர்ம் ப்ராடக்ட் பண்ணுறது, கரஸ்பாண்டிங் டேர்மோட டிஃப்ரென்ஸு இது சேம் கான்குரண்ட் மாடலோ எம்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து ஒரு கராலரியில்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். A இஸ் கான்குரண்ட் டு B mod M, Cங்கிறது எனி இன்டீஜர். தென் இப்போ Cங்கிறது ஏதோ ஒரு காமனாக ஒரு இன்டீஜர் எடுத்தாச்சு. ஒரு கான்குரண்ட் மாடலோ எம்மில் Cங்கிற ஏதோ ஒரு இன்டீஜரை நம்ம எடுத்துகிட்டு இவ்வளோ விஷயம் சொல்லலாம். அந்த Cயை ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணும்போது அதனுடைய கான்குரண்ட் ரிலேஷன் மாறாது. அதே டேர்மை ரெண்டு பக்கமும் சப்ராக்ட் பண்ணும்போது, நல்லா கவனிக்கணும், ஒரே டேர்மை ரெண்டு பக்கமும் நம்ம பண்ணுறோம். மேலே வந்து என்ன பண்ணோம்னா டிஃப்ரெண்ட் டேர்மு, அது ரெண்டு கான்குரண்ட்டை நம்ம காம்பினேட் பண்ணோம். இங்கே வந்து ஒரே கான்குரண்ட்டில் ஒரு இன்டீஜரை எடுத்துக்கிட்டு ரெண்டு பக்கம் என்ன செய்கிறோம், ஆட் பண்ணுறோம். கான்குரண்ட் ரிலேஷன் மாறாது அதே மாடல் எம்முக்கு. அதை டிஃப்ரெண்ட் பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம், அப்போயும் அதனுடைய கான்குரண்ட் ரிலேஷன் மாறாது. ப்ராடக்ட் பண்ணுறோம், அப்போ அதனுடைய கான்குரண்ட் ரிலேஷன் மாறாது. ஸ்கொயர் பண்ணுறோம், அதே டேர்மை ஸ்கொயர் பண்ணும்போதும் கான்குரண்ட் ரிலேஷன் மாறாது. அதுதான் அப்படியே எடுத்துக்கிட்டே வந்துடுவாங்க. ஸ்கொயர், கியூப்பு, 4 அப்படியே வந்தோம் அப்படின்னா nth பவர் எடுத்தாலும் அதனுடைய கான்குரண்ட் ரிலேஷன் மாறாது, சேம் மாடலோ எம்முக்கு அப்படின்னு ஒரு கராலரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கீழே பாருங்கள். எக்ஸாம்பிள் 8 இஸ் கான்குரண்ட் டு 3 mod 5. சரி, ஃபார் எனி இன்டீஜர் 2, Cக்கு பதிலாக நான் 2 எடுத்துருக்கேன். அப்போ இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாமா? Cக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுறேங்க. இப்போ 8 + 2 3 + 2. அப்போது 8 + 2 10, 3 + 2 5. அப்போ mod 5ஆக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். M டிவைட்ஸ் A minus B. ஓகே தான், கான்குரலேஷன் செக் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து சப்ராக்ட் பண்ணுங்கள். ரெண்டுலேயுமே 2 எடுத்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 6 1 வரும். 6 1 mod 5. mod 5ஆக இருக்குதான்னு பாருங்கள். 5 டிவைட்ஸ் 6 minus 1, 6 minus 1 5. அப்போ 5 வந்து 5 டிவைட் பண்ணும். ஸோ அப்போ அந்த கான்குரண்ட் ரிலேஷன் கரெக்டு தான். அடுத்து ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பக்கம் ப்ராடக்ட் பண்ணுங்கள். 8 2s are 16, 3 2s are 6, கான்குரண்ட் டு mod 5. சரி, இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். 5 டிவைட்ஸ் 16 minus 6 கரெக்டாக தான் வருது.
அடுத்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 8 ஸ்கொயர்ஸ் வந்து 8 8s are 64, 3 3s are 9. அதுவும் கான்க்ரூவன்ட் மாடலும் 5 தான் இருக்கும். இதை டிஃப்ரென்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 55 வரும். 55 வந்து 5 டிவைட் பண்ணும். ஸோ அப்போ ஒரு கான்க்ரூவன்ட் ரிலேஷன் எடுத்துகிட்டு ஏதோ ஒரு கான்ஸ்டண்ட்டால் ஆட் பண்ணாலோ செப்பரேட் பண்ணாலோ ப்ராடக்ட் பண்ணாலோ ஸ்கொயர் பண்ணாலோ அந்த கான்க்ரூவன்ட் ரிலேஷன் மாறாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கொராலரி. சரிங்களா? அதாவது இந்த தியரம் என்ன, அடுத்து ஒரு தியரம், இந்த தியரம் என்ன அப்படின்னா, AC is congruent to BC mod M and CM is the greatest common divisor of CM is equal to D, then A is congruent to B mod M by D. சிம்பிள் கான்செப்ட். ஒரு டேர்ம் காமனாக இருந்துச்சுன்னா அந்த 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 கான்க்ரூவன்ஸ் ரிலேஷனில் ஒரு டேர்ம் காமனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காமன் டேர்முக்கும் எம்முக்கும் உள்ள கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரை எம்லேருந்து டிவைட் பண்ணிங்கன்னா அந்த மாடு வந்து எதனுடைய கான்க்ரூவன்ட் ரிலேஷனுக்கு வந்து மாடாக இருக்கும் அப்படின்னா இந்த A to Bக்கு, இந்த C இல்லாத A to Bக்கு கான்க்ரூவன்ட் ரிலேஷன் மாடு M by D இருக்கும். ஸோ இங்கே 18 கான்க்ரூவன்ட் டு 2 mod M, அதாவது 4. அப்போ அங்கே சொன்ன அதே கான்செப்ட் எடுங்க. இதில் எது காமனாக இருக்குது? 2 வந்து காமனாக இருக்குது. அந்த காமனாக இருக்கிற டேர்முக்கும் இந்த மாடுக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் பார்த்தீங்கன்னா 2. அப்போ இந்த 2வை வந்து இந்த எம்லேருந்து டிவைட் பண்ணிங்கன்னா அந்த மாடு வந்து எந்த கான்க்ரூவன்ட் ரிலேஷனுக்கு மாடாக இருக்கும் அப்படின்னா காமன் டேர்மை எடுத்ததுக்கு அப்புறமா ரிமைனிங் இருக்கும் இல்லையா, அந்த டேர்முக்கு கான்க்ரூவன்ட் ரிலேஷன், அந்த டேர்மோட கான்க்ரூவன்ட் ரிலேஷனுக்கு மாடாக இருக்கும். ஸோ இங்கே அடுத்த தியரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் மேலே சொன்ன அதே கான்செப்ட், அந்த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1 இருந்துச்சுன்னா தட் மீன்ஸ் ரிலேட்டிவ்லி பிரேமாக இருந்தால், அதே கான்செப்ட் தான். ஆனால் அங்கே வந்து M by Dன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போ M by Dனா இங்கே ஏதோ ஒரு டேர்ம்னா டிவைட் பண்ணும்போது ஒரு டேர்ம் கிடைக்கும். இங்கே வந்து Dங்கிறது 1 இருக்கும்போது அதே டேர்ம் தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசராக இருந்தால் சிம்பிளாக எழுதிடலாம். காமன் டிவைசர் இந்த காமனாக இருக்கிற டேர்ம் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னாலும் இந்த டேர்மையும் M வந்து இந்த டேர்முக்கும் இந்த டேர்மோட கான்க்ரூவன்ட் ரிலேஷனுக்கும் மாடி எம்மாக தான் இருக்கும். C எடுத்தாலும் அதனுடைய கான்க்ரூவன்ட் ரிலேஷனுக்கும் மாடி M இருக்கும். எப்போ இதனுடைய கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1 இருந்தால். சரிதானா? கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.